Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. சரி சரி உள்ள போங்க. ஒரு சாவு விழுந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கொடூர தாயின் சைக்கோ திட்டம். 3 நாட்களில் அம்பலமான நாடகம். பள்ளி மாணவிக்கு நடந்தது என்ன? கதிகலங்கும் கள்ளக்குறிச்சி. எந்த இடம் காட்டுங்க. இந்த கிணறா? இன்னொரு காட்டுங்க. எந்த இடத்துல காட்டுங்க? சரி அப்படியே கிணறு எடுத்துக்கோங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது பூட்டை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். 35 வயதான இவர் லாரி டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி சத்யா. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். அதில் 3வது பெண் குழந்தையான அதிசயாவுக்கு 7 வயதாகிறது. அதே பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். பிரகாஷ் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி காலை 10 மணியளவில் வீட்டில் இருந்து விளையாட சென்ற அதிசயா அன்றைய தினம் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன சிறுமியின் குடும்பம் அதிசயாவை பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர். ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து சிறுமியின் தந்தை பிரகாஷ் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன சிறுமி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிறுமி அதிசயாவை யாராவது கடத்தியிருப்பார்களா அல்லது முன் விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர். ஆனால் 3 நாட்கள் ஆகியும் இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்தபோது காணாமல் போன சிறுமி கடைசியாக அவரது தாயாருடன் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசாரின் சந்தேகம் அதிசயாவின் தாய் சத்யா பக்கம் திரும்பியது. அவரை பிடித்து விசாரணை செய்ததில் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனிடையே காவல்துறையினர் சிறுமியின் தந்தையான பிரகாஷை அழைத்து அவரது மனைவி சத்யாவிடம் மகளை பற்றி விசாரணை செய்ய சொல்லியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் உண்மையை ஒப்புக்கொண்ட சத்யா தனது கணவரின் காலில் விழுந்து மகளை நான் தான் அருகிலுள்ள விவசாய கிணற்றில் தள்ளி கொலை செய்தேன் என கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ந்து போன சிறுமியின் குடும்பம் கண்ணீர் விட்டு கதறி உள்ளனர். பெற்ற தாயே தனது மகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எதற்காக இந்த கொலை நிகழ்ந்தது என்பது தொடர்பாக சத்யாவிடம் போலீசார் விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. குற்றம் சாட்டப்பட்ட சத்யா அதே பகுதியில் சிலரிடம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை அமாவாசை தினத்திற்குள் திருப்பி தருவதாக கடன்காரர்களிடம் சத்யா தெரிவித்திருந்திருக்கிறார். ஆனால் அவரால் பணத்தை தயார் செய்ய முடியவில்லை. இதனால் என்ன செய்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த சத்யா கொடூர திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். துக்க நிகழ்வு நடந்த வீட்டில் கடன்காரர்கள் பணம் கேட்க மாட்டார்கள் என நினைத்து தன்னுடைய 7 வயது மகளை கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. சத்யா சொன்ன தகவலின்படி உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்ற காவல்துறையினர் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் உயிரிழந்த சிறுமியின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் சத்யாவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சத்யா மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஊருக்குள் வாங்கிய கடனுக்காக பெற்ற மகளையே கொலை செய்த சம்பவம் கள்ளக்குறிச்சியை கதிகலங்க வைத்துள்ளது. எந்த வழி கரெக்டா சொல்லு. இந்த வழி தான்.
அந்த அண்ணா கரெக்ட் ஆயிடுங்க. இப்ப கை காட்டுங்க. காட்டுங்க. எந்த இடம் காட்டுங்க. இந்த கிணறா? சரி, இன்னொரு தடவை காட்டுங்க. எந்த இடத்துல காட்டுங்க? சரி, ரைட். அப்படியே கிணறு எடுத்துக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தான் தெரியும். அதை தெரியுது. ஜூம் பண்ணிங்க போதும். ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.